இலக்கு நோக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பூஜை. ஆரம்பிக்கலாங்களா? ஹாய்ங்க, நான் கிருஷ்ணவேணி. சரி, பூஜை தான் பண்ணுறோமே, கடவுள் பார்த்துப்பான் கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம சும்மாவே இருந்தால் நம்ம கோலை நாம் அடைய முடியுமா? முடியாதுல்ல. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதுக்காக கடவுள் நம்பிக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. கடவுள் நம்பிக்கையோட நம்மளோட முயற்சியும் எப்பயும் நம்ம கைவிடக்கூடாது. கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சும்மாவே இருந்தோன்னா எதுவும் நடக்க போகிறதில்ல, எதுவும் மாற போகிறதும் இல்லை. ஆனால் முயற்சி பண்ணோன்னா, அதையே தொடர்ந்து பயிற்சியாக பண்ணோன்னா சக்ஸஸ் எப்பவும் உங்களை விட்டு போகாது. சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சின்ன லெவல்லையே பூஜையை போட்டோங்க. நம்மளோட வெல்விஷர் நம்ம அம்மா அப்பா, அவங்கள தவிர வேறு யார் நமக்கு நல்லது நினைக்க முடியும்? அதனால் என்னோட அம்மா அப்பா, என்னோட ஹஸ்பண்டோட அம்மா அப்பா, அவ்வளோதாங்க. சிம்பிளாக பூஜையை முடிச்சிட்டோம். அப்படியே அம்மா அப்பா, மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் பண்ணியிருந்த ப்ராடக்டை அவங்ககிட்டயே ஃபஸ்ட்டு சேலாக முடிச்சிட்டேன். நான் பண்ணியிருந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க 4 பேரும் தான் என்னோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்பயர்டுன்னு சொல்லலாம். இவங்க 4 பேருமே அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ். நீங்களும் என்ன மாதிரி யாரையாவது பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய், டடா.